வணக்கம். திருப்பாவையினுடைய 27வது பாசுரம் இன்னைக்கு பார்க்க போறோம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு நம்ம இத்தனை நாள் நெய் உண்ணாம பால் உண்ணாம பாவை நோன்பு இருக்கக்கூடிய பாவையர் ஆயர்குல பெண்கள் என்னெல்லாம் தவிர்த்து வந்தாங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு அழகுபட அவங்கள ஆடை ஆபரணங்களோட அலங்காரம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆடை ஆபரணங்களை பெருமாள்கிட்டே கேட்டு வாங்குறாங்க. சீர் கோவிந்தா அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய துவக்கமே கோவிந்தனுடைய பெயர் வருது. கோவிந்தா அப்படின்னு நம்ம எங்க சொல்லுவோம்? திருப்பதி பெருமாள் தான். அதனால இன்னைக்கு திவ்ய தேச பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அவரை நம்ம தரிசனம் இன்னைக்கு பண்ண போறோம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற இந்த பாசுரத்துல எல்லாரும் என்ன கேட்குறாங்க? நேத்தி வரைக்கும் என்ன கேட்டாங்க? பறை கேட்டாங்க, கொடி வேணும்னு கேட்டாங்க, இடத்த கொடு, மங்கள தீபங்கள் வேணும், பெரியவர்கள் வேணும் பல்லாண்டு பாடுவதற்கு அப்படின்லாம் கேட்ட ஆண்டாள் இந்த பாசுரத்துல எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்களை கொடு. அதாவது இந்த பொருட்செல்வம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம நல்ல நிம்மதியா வாழ முடியும். அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால இந்த உலகத்துக்கு தேவையான பொருட்செல்வம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நகைகளை எல்லாம் கேட்குறாங்க, உடைகளை எல்லாம், அதாவது ஆடைகள்னு சொல்லக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நகையில ஸ்பெசிஃபிக்கா காதுக்கு அணியக்கூடியது, தோளுக்கு அணியக்கூடியது, கைகளுக்கு அணியக்கூடியது, கால்களுக்கு அணியக்கூடியதுன்னு அவங்க அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட நகைகளை எல்லாம் கேட்டு எனக்கு அதெல்லாம் கொடு. அதே மாதிரி புத்தாடைகளை கொடு. உங்க கூட, அதாவது பெருமாளோட கண்ணனோடு உட்கார்ந்து கை நிறைய அந்த பால் சோறு நெய் வழிய வழிய முழங்கையில அந்த நெய் வழிய வழிய சாப்பிட போறோம். ஏன்னா நாங்க உங்களை தரிசனம் பண்ணியாச்சு. அந்த ஆனந்த களிப்புல கண்ணன் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டான், அவனுடைய திருமுகத்தை நாங்க பார்த்துட்டோம். அந்த ஆனந்தத்துல வயிறார நாங்க இன்னைக்கு பால் சோறு நெய் வழிய வழிய சாப்பிட போறோம். இப்போ இந்த காலத்துல என்ன பண்றோம்னா, அந்த நெய்யும் பாலும் கலந்த ஒரு சோறு அப்படிங்கிறதுனால அக்கார அடிசில் அப்படிங்கிற பெருமாள் கோயில்கள்ல முக்கியமான ஒரு நைவேத்தியமாக கருதப்படக்கூடிய அந்த அக்கார அடிசில்ன்ற நைவேத்தியத்தை பண்றோம். ஆனா அந்த பாசுரத்துல பாலும் நெய்யும் கலந்த ஒரு சாதம் தான் நைவேத்தியமாக நாங்க உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட போறோம். பெருமாளோடு நைவேத்தியத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு ஆயர்பாடி பெண்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா பாவை நோன்பை கடினமான முயற்சி கொண்டு 27 நாட்களா தொடர்ச்சியா நெய் உண்ணாம பால் உண்ணாம தீச்சொல் பேசாம யார்கிட்டையும் புறம் பேசாம நல்லன அறம் செய்து எல்லா தோழிகளுடையும் கூட்டு பிரார்த்தனையா வச்சு பெருமாளை பத்தியே எப்போதும் சிந்திச்சு அதிகாலையில எழுந்து அந்த மார்கழி குளிர்ல நீராடி எப்போதுமே இறை சிந்தனையில இருந்து அதன் மூலமாக பெருமாளுடைய கோவிந்தனுடைய கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைத்தாகிவிட்டது. அந்த வெற்றி களிப்புல உங்க கூட உட்கார்ந்து நாங்கெல்லாம் நெய் சோறு பால் சோறு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆயர்குல பெண்கள். இதுதான் இன்னைக்கு காட்சியா வரப்போகுது. இந்த காட்சியை நாங்க எப்படி அமைச்சிருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க. பால் சோறு எடுத்து வச்சிருக்கேன், நெய் எடுத்து வச்சிருக்கேன். இது நமக்கு மறக்க கூடாதுங்கிறதுக்காக பால் சோறும் நெய்யும் கலந்த ஒரு உணவு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆயர்குல பெண்கள் நோன்பு இருந்ததன் காரணமாக அவங்களுக்கு வெற்றி உண்டாகிவிட்டது. இப்போ கண்ணபெருமான், அதாவது இந்த பக்கம் நீங்க குட்டி கிருஷ்ணரை பாக்குறீங்க, அதுக்கு பக்கத்திலேயே பின்னாடி பெரிய கிருஷ்ணர், அவர் தரிசனம் கொடுத்தாகிவிட்டது. அவர் கூட எல்லாரும் சாப்பிடணும், உங்க கூட உட்கார்ந்து நாங்க சாப்பிடணும், ஆனா எங்களுக்கு இப்ப இந்த உலகத்துக்கு தேவையான பொருட்செல்வத்தை கொடு, அருட்செல்வத்தை நிரம்ப கொடுத்த நீ பொருட்செல்வமும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க வந்தோம்னா நான் நிறைய ஆடைகள் வச்சிருக்கேன். அதுலயும் குறிப்பிட்டு இது ஒரு தீம் சாரி மாதிரி வச்சிருக்கேன். மார்கழினாலே கோலம், கோலம் பாவை நோன்பு ஒரு கோலம் போடக்கூடிய அந்த பெண்ணினுடைய பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு புடவையை நான் வச்சிருக்கேன். இங்க வஸ்திரங்கள், அவ புத்தாடைகள் கேட்கறா, அது பூரா இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நகைகள் வரிசையா பாருங்க, அந்த நகைகள்ல அந்த பெட்டி நிறைய பூஷணங்கள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான நகைகள், அதுல வளையல் வரும், கொலுசு வரும், காதுக்கு அணியக்கூடியது, கழுத்துக்கு அணியக்கூடியதுன்னு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நகைப்பெட்டி. அந்த நகைப்பெட்டியும் ரொம்ப அலங்காரமா செய்யப்பட்ட அந்த நகைப்பெட்டியை நீங்க பாக்குறீங்க. இந்த நகைப்பெட்டியே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்து மன்னர்கள் காலத்துல எப்படி வைக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகான நகைப்பெட்டியை பாக்குறீங்க. இந்த நகைப்பெட்டி நிறைய நகைகள் கொடு, புத்தாடைகள் கொடு அப்படின்னு ஆண்டாள் கேட்கறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இப்படி காட்சிப்படுத்தி இருக்கோம்.
இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளை பார்க்கறதுக்காக நம்ம திருப்பதிக்கு போகலாம். கோவிந்தனை நினைச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே நம்ம இன்னைக்கு திருப்பதிக்கு போகலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பெருமாள் சங்கு சக்கரதாரியா இருக்கக்கூடியவருக்கு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு திவ்ய தேச பெருமாளாகவும் இன்னைக்கு ஏற்றப்படக்கூடிய விளக்காகவும் ரெண்டும் கம்பைண்டா இதை நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான கோலம் மகாலட்சுமி கோலம், மகாலட்சுமி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர மங்களகரமான இந்த கோலம் தான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். இதுதான் இதுவும் ஒரு ஸ்டென்சில்ல போடப்பட்ட கோலம். ஸோ திருப்பதி பெருமாள் தான் இன்னைக்கு திவ்ய தேச பெருமாள். இதற்கான நேரடி வார்த்தையாகவே இந்த பாசுரத்துல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற சொல்லே வந்துருது. அதனால ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடணும் இல்லை ஒரு க்ளூ கொடுக்கணும்னு அவசியமே இல்லாம நேரடியான கோவிந்தன் அப்படிங்கிற சொல் வந்துட்டதுனால நம்ம இன்னைக்கு பெருமாள் விளக்கையே இங்க வச்சுட்டோம். 27வது இந்த பாசுரத்துல வெற்றி கழிப்ப எல்லா ஆயர்குல பெண்களும் கண்ணனோடு சேர்ந்து அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. மனசு நிறைவா இருக்கு. இப்போ நாங்க அந்த விரதத்தை நிறைவு பண்றோம், எல்லாரும் உட்கார்ந்து கூடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுல கண்ணனும் கலந்து கொள்கிறார். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். விளக்கம்: கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோவில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவல்லி விழா கொண்டாடப்படும். இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் நெய், பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 7. அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளை கொண்ட உத்தரகோச மங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம் போல் இனிக்கிறது, பால் போல் சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று
அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுவே எனச் சொல்லி எங்கள் முன்னால் இருக்கிறாய். எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம். எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டுமென்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம். அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நாளைக்கு 28வது பாசுரத்தை கண்டு களிப்பதற்காக நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.